ஹாய், இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே ஈஸ்டர் முன்னிட்டு நம்ம ஒரு புது ரெசிபி பண்ணலாமா? இது வந்து ஈஸ்டர் ஸ்பெஷல் ப்ளஸ் கேரளா ஸ்பெஷல். என்ன டிஷ்ஷுனா பெசக அப்பம் வித் தேங்காய் பால். இதுக்கு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பச்சரிசி 1 கப்பு, அதில் வந்து ஒரு 1/4 கப்பு உளுந்து, இதெல்லாமே ஊற வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறணும். ஃபஸ்ட்டு பச்சரிசியை அரைச்சிக்கணும், அதுக்கப்புறமா உளுந்து அரைச்சிக்கணும், அதுக்கப்புறமா அது கூட 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், 1க்கு 2 அரைக்கணும். வெங்காயம் பூண்டு சீரகம்லாம் அரைஞ்சதுக்கப்புறமா தேங்காயும் அதே மாதிரி தான் 1க்கு 2 அரைக்கணும். அரைச்சி அதில் போட்டு நல்லா கை வச்சு பிணைஞ்சு எடுத்துருங்க. கடைசியாக இதை வந்து தட்டு இட்லி வைக்கிற அந்த பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வைங்க. என்கிட்ட வந்து அந்த பாத்திரம் இல்லாததுனால நான் சும்மா ஒரு சின்ன தட்டில் தான் ஊற்றி வச்சேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதில் போட்டிருக்க வெங்காயம், தேங்காய், அந்த ஜீரகம், வெள்ளைப்பூண்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த அப்பம் அவிஞ்சு வரும்போது நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. இது ஒரு சைடில் நான் தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெல்லத்தில் தான் பண்ணுவாங்க. என்கிட்ட கருப்பட்டி இருந்தனால நான் வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சின பாகில் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலெலாம் போட்டு பண்ணணும். நான் வந்து இது அப்பம் ரெடி ஆயிடுச்சான்னு குத்தி பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு சைடில் வந்து அந்த பால் ரெடி பண்ணிடலாம். காய்ச்சின கருப்பட்டி பாகு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுக்கணும். இப்போ நான் கையில் வச்சு கலக்கிட்டு இருக்கிறது 2ஆவதாக எடுத்த தேங்காய் பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இருக்குல்ல, அதை கலக்கி அதில் போடுறேன் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ நான் ஜாரில் என்ன கொட்டிகிட்ருக்கேன்னா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஏலக்காய், அதுக்கப்புறமா சுக்கு, இதை வந்து பவுடர் பண்ணி அதில் கொட்டிகிட்ருக்கேன். இந்த பால் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கணும். அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுக்கணும். இதுதான் காலையில் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் வந்து குட்டீஸ் வந்து இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், ஈவினிங் டைமில் அதை பத்திரமா வச்சுருந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டு நல்லா சூடு பண்ணி ஸ்நாக் மாதிரி கையில் கொடுத்துட்டேன்.